எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் வந்து இந்த 5.3 போட போகிறோம். அதாவது எக்ஸசைஸ் 5.3 போட போகிறோம். இதில் உங்களுக்கு ரெண்டு போன கிளாஸில் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன் இந்த பாயிண்ட் பார்த்தோம். இப்போது ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இரண்டு கோடுகளுக்குள்ளே இடையே உள்ள கோணம் பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் நீங்கள் 10ஆவதுலேயே பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது M1 M2 = -1 M1 = M2 அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே போட்டிங்க. அதை வந்து இப்போ இது எப்படின்னு பார்த்துட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கோடு இருக்குது. L1 ஒரு கோடு, L2 ஒரு கோடு. அது நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். L1ஓட ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம். L2ஓட ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா வந்து இது உள்ள θ1 = θ plus θ2. θ1 = θ plus θ2. அதனால் θ is θ1 minus θ2 இல்லையா? θ is θ1 minus θ2. ரைட், நான் இந்த புக்கிலேருந்தே போடுறவங்களுக்குன்னா திருப்பி நான் இன்னொரு எழுதி காமிக்கிறேன். therefore tan θ is tan of θ1 minus θ2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு 10th பார்த்துருப்பீங்க. tan of θ1 minus θ2 is equal to tan θ1 minus tan θ2 by 1 plus tan θ1 into tan θ2 இல்லையா? Now tan θ1ங்கிறது M1, tan θ2ங்கிறது M2. therefore இது வந்து M1 minus M2 by 1 plus M1 M2. ஸோ இதிலேருந்து நம்ம ஆக்சுவல் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் θ1 பெருசாக இருக்கலாம், இல்லை θ2 பெருசாக இருக்கலாம். அதுக்காக தான் அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஓகே, மாடல்ஸ் வந்து சைன் விட்டுருந்தாங்க. -5 இருந்தால் கூட +5 தான் எடுத்துக்கணும், +5 இருந்தால் கூட +5 தான் எடுத்துக்கணும். அதனால் டேபிள்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இன்னொரு தடவை டெரிவேஷன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ரெண்டு கோடு இருக்குது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது L1, இது L2. இந்த ஆங்கிள் θ1, இந்த ஆங்கிள் θ2 ரெண்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதனால் நம்ம θ1 is equal to θ plus θ2. therefore நம்மளுக்கு வேண்டிய ஆங்கிள் தீட்டா அது வந்து θ1 minus θ2. ரெண்டு பக்கம் tan எடுத்துட்டிங்கன்னா வந்து tan θ is equal to tan of θ1 minus θ2. tan θ1 minus θ2 formula that is equal to tan θ1 minus tan θ2 divided by 1 plus tan θ1 tan θ2. now tan θ1ங்கிறது முதல் கோட்டோட சாய்வு, tan θ2ங்கிறது ரெண்டாவது கோட்டோட சாய்வு. இது M1 and M2 இல்லையா? is equal to M1 minus M2 by 1 plus M1 M2. நமக்கு ஆங்கிள் இதுவும் இருக்கலாம், இந்த ஆங்கிள் இருக்கலாம், இந்த ஆங்கிள் இருக்கலாம். அதனால் நம்ம θ is equal to நம்ம அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கணும். θ is equal to tan inverse of modulus of M1 minus M2 by 1 plus M1 M2. மாடுலஸ் ஏன் இருக்கணும்னா நம்ம அக்யூட் ஆங்கிள் இருக்கலாம், இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிள் இருக்கலாம், இந்த ஆங்கிள் இந்த பிட்வீன் தி டூ லைன்ஸ் எது வேணா இருக்கலாம். அண்ட் θ1 பெருசாக இருக்கலாம், θ2 பெருசாக இருக்கலாம். அதனால் அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம அடுத்தது வந்து இணை கோடுகளுக்கு என்ன கண்டிஷன் நம்ம முதல் டெஸ்ட்லேயே பார்த்தோம் நம்ம. ஸோ θ is equal to tan inverse of M1 minus M2 by absolute value 1 plus M1 M2 இல்லையா? இணையாக இருக்கணும்னு என்ன, ஸ்லோப் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இணை வந்து பேரலல் லைன்ஸ் தான் வந்து M1 equal to M2 இல்லையா? தென் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான் வந்து the theta should be 90 degrees. theta 90. therefore 1 plus M1 M2 equal to 0 இருக்கணும் இல்லையா? அப்போ தான் இன்ஃபினிட்டி வரும். tan 90 is equal to infinity. therefore denominator 0 இருக்கணும். therefore M1 M2 is equal to -1. so the perpendicular lines க்கு இது
parallel lines இருக்குது. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், ஃபஸ்ட் டெஸ்ட்லேயும் போட்டிருக்கீங்க. ஸோ இதை மூலமாக வச்சுருந்து சில ப்ராப்ளம் போட போகிறோம் நம்ம இப்போ. ஸோ இந்த தியரி டெரிவேஷன் தெரிஞ்சதில் உங்களுக்கு இப்போ இது மூலமாக வச்சுருந்து சில ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே.